Welcome back to my channel. Tentative round 2 student வந்து tentative confirmation பண்ணிட்டீங்க. கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் வந்து அக்செப்ட் வந்து அப்போர்ட் போட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு நாட் ஆல்டர் வந்திருக்கு, அவங்களும் வந்து அப்போர்டுல காலேஜ் இருந்தா கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து அவசரமா ஷூட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் பேர் வந்து தினேஷ் கார்த்திக்னு அவர் போன் பண்ணி, சார் நான் ரவுண்ட் உங்க வீடியோவை நான் முன்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஏற்கனவே வந்து நிறைய ரவுண்ட் ஒன்ல வந்து நிறைய பேர் போன் பண்ணி வந்து காலேஜ் லிஸ்ட் கேக்குறாங்க, டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கேக்குறாங்கன்னு சொல்லி நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரவுண்ட் 2ல வந்து உண்மையிலே அந்த தினேஷ் கார்த்திக் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவர் 70-80 சாய்ஸ் போட்டு அவருக்கு காலேஜ் நாட் அலாட்டட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த வருத்தத்திலையும் அவர் என்ன செஞ்சாருன்னா, இப்ப போன் பண்ணி, சார் எனக்கு வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் வந்து போன் பண்ணி, கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் கிடையாதுப்பா, கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்னு பேர் சொல்லி நல்லா அண்டர்லைன் போன் பண்ணி, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிச்சு, நீங்க சாய்ஸ் லிஸ்ட் இருந்து அனுப்புங்க. உங்களுக்கு வந்து நாங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜ் வச்சிருக்கோம், அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜ்ல வந்து உங்களுக்கு நீங்க அந்த காலேஜ் லிஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா நேர்ல போய் வாங்கி கொடுக்கறோம், நாங்க போய் நேர்ல வாங்கி கொடுக்கறோம்னு என்ன யூஸ் பண்றாங்கன்னா கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. இது வந்து இஸ் அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து என்னடா இது ஒரு இவர் பூமர் மாதிரி வந்து ஏதாவது அறிவுரை சொல்றாரு, இது நம்மளுக்கு இல்லையேன்னு நீங்க நினைக்காம இந்த இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்களோ ஒரு ஏன்னா அந்த தினேஷ் கார்த்திக் ஒரு பையன் வந்து எனக்கு போன் பண்ணி, சார் எனக்கு வந்து போன் நம்பர் சொல்லி போன் நம்பர் முதல் கொண்டு கொடுத்தாரு, அந்த பேசின ஆடியோவும் அனுப்புறேன், அந்த ஆடியோ வந்து இப்ப நான் அட்டாச் பண்றேன். அவர் அந்த தினேஷ் கார்த்திக் என்ன இருந்ததுன்னா, சார் நான் ஏமாறல, பட் வந்து இந்த மாதிரி ஏமாறுற மாதிரி இருக்காங்க சார், இந்த மாதிரி கிராமத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஏமாந்துடக்கூடாது சார், என்னுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஏமாந்துடக்கூடாது, கண்டிப்பா வந்து நீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ சொன்னதுக்காக நான் ஷூட் பண்றேன். இந்த ஆடியோ வந்து இப்ப கேளுங்க மேடம். இந்த மாதிரி நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொன்னோம்னா நீங்க வந்து அப்போர்ட் மூமெண்ட்ல வந்து எடுத்து கொடுப்பீங்களா மேம் காலேஜ்? ஆமாங்க சார். இப்போ உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, வேற காலேஜ் ஏதாவது வேணும்னா நம்ம காலேஜ்ல பண்ணி கொடுத்துட்டுவோம் சார், நீங்க கேக்குற காலேஜ். இல்ல எப்படி மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? ஓகேங்க சார். இப்போ நீங்க வந்து ஓகே கொடுத்துட்டீங்களா இல்ல எப்படிங்க சார், அப்ரூவ் கொடுத்துட்டீங்களா? அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்துருக்கேன் மேம். ஓகேங்க சார். அதுல வந்து நம்ம பண்ற காலேஜ் இருந்தா நம்ம பண்ணிக்கலாங்க சார். நீங்க அப்ரூவ் பண்ணது ஏதோ பிடிஎஃப் இருக்குங்களா சார்? பிடிஎஃப் ஒன்றும் நான் டவுன்லோட் பண்ணலையே மேம் பிடிஎஃப் நான். சரி ஓகே, டவுன்லோட் பண்ணி அனுப்ப முடியுங்களா? அது மேல சாய்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம பண்றதா இருந்தா நம்ம ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் போய் பண்ணிக்கலாங்க சார். இல்ல மேம், கவர்மெண்ட் சைடு, நீங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து பேசுறீங்களா இல்ல எப்படி? கவர்மெண்ட் மூலியமா தான் சார், எய்டட் தான். ஓகேங்களா, நாங்க எந்த இதுக்கோசம் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண மாட்டோம், இது ஒரு ஆலோசனை தான். ஓகேங்களா, நீங்க இப்ப வந்து அது கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்கல, இப்ப மேல அப்ரூவ் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, அதுல நாம பண்ற காலேஜ் உங்களுக்கு எது நாங்க பண்றோம் அது ஓகேங்களா நாங்க சொல்லுவோம், அது ஓகேன்னு நான் அப்படியே லாக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். அப்படியா மேடம்? சரி ஓகே மேடம். ஆமாங்க சார். அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புறீங்களா சார்? நான் எந்த காலேஜ் உங்களுக்கு சொல்றேன், அது ஓகேன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க சார். ஓகே மேம், நான் பார்த்து பண்றேன். சரி ஓகேங்க சார், பார்த்துட்டு பிடிஎஃப் அனுப்புங்க சார். சரிங்க மேடம். கேட்டீங்களா? இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் அனுபவங்கள் இருக்கும். இப்போ சார் இப்ப டென்டேட்டிவ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இப்போ இந்த ஆடியோ போட்டீங்கன்னா இந்த டீம் வந்து இவங்கெல்லாம் யாருன்னா ஏஜென்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து இப்ப நீங்க வந்து அவங்க உங்ககிட்ட என்ன கேட்பாங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் கேட்பாங்க. அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து நீங்க ஒரு 70-80 போட்டு ஏதாவது ஒரு காலேஜ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து ஒரு காலேஜ் செட்டப் வச்சிருக்காங்க. அந்த காலேஜ் செட்டப் வந்தவுடனே கண்டிப்பா வந்து அந்த காலேஜ் நீங்க சேர போறீங்க, நாளைக்கு போன் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் வந்துச்சுன்னு கேட்பாங்க, நீங்க இந்த காலேஜ் சொல்லுவீங்களே, அந்த காலேஜுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க மூலியமா தான் வந்து நாங்க சேர்த்து விட்டோம், இந்த பையன் நான் சொல்லிதான் வரான்னு சொல்லி கமிஷன் ஓப்பனா சொல்றேன், கமிஷன் வாங்க போறாங்க. சோ அதனால இந்த வீடியோ பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் யாரும் போன் பண்ணா யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட வச்சு நாங்க தான் இந்த பையனை வந்து சாய்ஸ் லிஸ்ட் போட வச்சு நாங்க வந்து சேர்த்து விட்டோம் சொல்லி அவங்க கமிஷன் பாக்குறதுக்கான முயற்சி பண்றாங்க. எந்த ஒரு உழைப்பு இல்லாம கமிஷன் பார்க்க போறாங்க. போக வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கலனாலும்
சார் நாங்க சேர்த்து விடுவோம் சொல்லி ஒரு டுபாக்கூர் எழுதிக்கோங்க, டுப்பாக்கூர் காலேஜில் சேர்த்து விடுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் ஒரு மாணவரோட வாழ்க்கையில விளையாடுறேன்னு தெரியல. காசு சம்பாதத்துக்கு லட்ச வழிங்க இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பையனோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. யார் ஏஜென்ட்ஸ், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. வஞ்சக புகழ்ச்சியை வச்சுக்கோங்க. இந்த பாக்குற ஒரு ஏஜென்ட்டாவது கடவுள் உங்களை தண்டிப்பாருங்க. அவ்வளவுதாங்க. அப்ப வஞ்சி புகழ்ச்சியை நீ சொன்ன, இப்ப நான் டைரக்டாவே சொல்றேன். இப்படி ஒரு மாணவனோட வாழ்க்கையில விளையாண்டுறாதீங்க. நீங்க சம்பாதிக்கிறதுக்கு லட்ச வழிகளுக்கு ஒரு பையனை கிராமத்து மக்களை எதுவும் தெரியாதவங்கள நாங்க இந்த காலேஜ்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரஸ்ட் நிறைய இருக்கு. நிறைய ட்ரஸ்ட், ஒரிஜினல் ட்ரஸ்டும் இருக்காங்க. அந்த ஒரிஜினல் பேர்ல அகரம், சிகரம், student.com, காலேஜ் சலோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய இவங்களும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ரெகுலேஷன் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி பண்றாங்களோ அவங்கள மேல கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ அவங்களுக்கும் தெரிஞ்சும் கண்டு காணாம இருக்கனால மாணவரோட வாழ்க்கையை தான் சீரழியுது. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பாக்குறவங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு மாணவரோட வாழ்க்கையில யாரும் விளையாண்டுற கூடாது. அதுக்காக இந்த வீடியோவை எவ்வளவுக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்க. பாய்.